இந்தாப்பா 10 பைசா. பாக்கி 9 பைசா கொடு. பாக்கி 9 பைசாவா? இந்த 50 பைசா இதை நீ வச்சு பொழைச்சுக்க. தேங்க்ஸ் பா. அதையும் வாங்கிட்டு போயிட்டா பேண்ட் போட்டு பிச்சை எடுக்கிறான் போல இருக்கு. ஐயோ இவர் கொடுப்பாரு. யாரு இவன்? தெரியுதா உனக்கு? இவன் எங்க பார்த்த ஞாபகம் இருக்கே. இவன் பழைய அரசியல்வாதி. ஊரையெல்லாம் கொள்ளையடிச்சு இவன் சாப்பிட்டான். இப்ப இவனே நடுரோட்டுக்கு வந்துட்டான். இவனுக்கு வேணும். எப்படி இவன் நிலைமை? அரசியல்வாதியா? தேர்தலுக்கு நான் ஓட்டே போட்டதில்ல. இவன் என்ன மாதிரியே இருக்கானே. நீ கூட எல்லாட்டுமே இருக்கிறேப்பா. என் அப்பா ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க? எங்க அப்பா மேலே எனக்கு அதே சந்தேகம் தான்ப்பா. இவனை கூட்டிட்டு போய் யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். உனக்கு எல்லா வசதியும் செஞ்சு தர்றேன். என் கூட வந்துடுறியா? 10 வீட்டு சோறு 5 வீட்டு குழம்பு கொடுப்பியா? கவலையே படாத. அப்ப சரி வர்றேன். எப்படி இந்த வீட பார்த்தியா? என்ன நைனா இம்மா பெரிய வீட்டுக்குள்ள எதுக்கு நைட்டாந்த? சொல்லு நைனா. நைனா நைனான்னு கூப்பிடாத. பாக்குறவங்க என்ன தப்பா நினைப்பாங்க. நான் சொல்றத கேளு. இனிமே நீ தெரு தெருவா பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. 3 வேளை சோறு போடுறேன். மாசம் 1000 ரூபாய் சம்பளம் தர்றேன். ஏசி ரூம்ல தங்கிக்க. 1000 தான் இருந்தாலும் 5 வீட்டு சோற ஒன்னா கலக்கி குடிச்சிட்டு அப்படியே கூவாத்து பக்கம் படுத்தா என்ன ஜோரா தூக்கம் வரும். நாத்தம் முடிச்ச உங்களை திருத்தவே முடியாது. ஆமா, இன்னத்துக்கு நீ எனக்கு சோறு போடுற, பணம் தர்ற? இந்த பாரு, நான் ஒரு அரசியல்வாதி. இத நீ சொல்ல வேண்டாம். உன் துண்டுல இருந்தே தெரியுது. உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நாங்க துண்ட தரையில போட்டுக்கிட்டு பணம் கேட்கிறோம், நீங்க தோல்ல போட்டுக்கிட்டு பணம் கேக்குறீங்க. நீ ஏற்கனவே அரசியல்வாதியா இருந்த பிச்சைக்காரன் ஆயிட்டியா? இவ்வளவு விவரமா பேசுற? இந்த பாரு, எனக்கு மாசம் பாராட்டு விழா, பொன்னாட, பண முடிப்பெல்லாம் கொடுப்பாங்க. அத நான் போய் வாங்கிக்குவேன். இப்ப என்ன பண்ணணுங்கிற? உண்ணாவிரதம், ஸ்ட்ரைக்கு, போராட்டம், அடிதடிக்கெல்லாம் எனக்கு பதிலா நீங்க கலந்துக்கணும். அப்பதான் ஜனங்க என் மேல அனுதாபப்படுவாங்க. நல்லா இருக்குப்பா கதை. அடி வாங்குறது நாங்க, கொள்ளையடிக்கிறதா நீங்களா? அதுக்கு தானே கண்ணா இவ்வளவு சம்பளம் தர்றேன். சும்மா பெரிய வேலைக்கு இந்த சம்பளம் பத்தாது. கொஞ்சம் போனஸ் போட்டு கொடுப்பா. வேலையில சேர்ந்த உடனே போனஸ் கேட்டுருவீங்களே, உங்களை திருத்தவே முடியாது. சரிப்பா, நான் இப்படியே பட்டேன். நன்றி. முதல்ல குளிச்சுட்டு என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, அத போட்டுக்கிட்டு லட்சணமா வந்து சேரு. என்னது குளிச்சுட்டா? வந்த உடனே எனக்கு பிடிக்காத வேலையை சொல்றிய? சொன்னா கேளுக்கண்ணா. அப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன். நீயும் நானும் உருவத்துல ஒத்துமையா இருக்கிறது வெளியே மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன போடா கண்ணா? ஐயா சீக்கிரம் போ. எங்க சார் போனோம்? நான் சொல்றேன், ஸ்ட்ரைட்டா போ. ரைட்ல போ. இங்கதான் இங்கதான். நிறுத்து. ₹8 சார். சாரி சார். அவன் வலது கையில ஒரு பெரிய தீக்காயம் இருக்கும். ராஜா என்னப்பா, என்னாச்சு? உங்க கூட வந்த ஜானி எங்க? ஜானியை சுட்டுட்டாங்களா? ஆமா, நம்ம ஜென்ம விரோதி வக்கீல் ரகுபதி அவனை போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டான். அவனே பாஸ், நம்ம ஜானிய ஓகே ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க அவன் சுயநலமில்லாம படுத்திருக்கான் பாஸ். சாபாஷ். அவனுக்கு சுயநிலை வந்து நம்மளை காட்டி கொடுக்கறதுக்கு முன்னால அவனை கடத்திக்கிட்டு வந்துடணும். கடத்திக்கிட்டு வரதுல கை தேர்ந்தவனாச்சு அவங்க பையன். அவசரப்படாத.
ஓகே ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு வேன் ரெடி பண்ணி அவனை ஓகே பெஸ்ட் ஆஃப் லக். ஒழுங்கா மரியாதையா என் கூட்டத்தை சேர்ந்த இவனை நீயே வெளியே அனுப்ப ஏற்பாடு பண்ணு. நர்ஸ், சார், நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துனீங்க சார். ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல சார். சார் வாங்க சார், வீட்டுக்கு போலாம். வேணாம் சார். வாங்க சார். நான் எதுக்கு? வாங்க சார், வாங்க வாங்க சார். இதான் என் வீடு, உட்காருங்க. பரவாயில்லைங்க, நான் புறப்படுறேன். என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. முத என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஒரு கப் டீயா சாப்பிட்டு போங்க. சாந்தி, டீ கொண்டு வா. அவங்களுக்கு எதுக்குங்க வேணும் சிரமம்? இதுல என்ன சார் சிரமம் இருக்க? உட்காருங்க. சார், இதான் என் ஒய்ஃப் சாந்தி. என்ன சாந்தி இப்படி பாக்குற? ஏற்கனவே இவர் தெரியுமா? தெரியாது சார். டீ சாப்பிடுங்க. சாந்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேன். இவர்தான் வந்து என்ன காப்பாத்தினாரு. என்ன இவ்வளவு சொல்ற, ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டியா? டாக்டர் சார்,
எங்க மோலாகிட்ட ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக டொனேஷன் கேட்டிருந்தீங்களே, இதுல 25,000 ரூபாய் கேஷ் இருக்கு. இந்தாங்க. தேங்க்யூ சார். ஓபன் பண்ணி பாருங்க. பரவாயில்ல சார். பரவாயில்ல, ஓபன் பண்ணி பாருங்க சார். கரெக்டா இருக்கு சார். வர்றேன் சார். பணத்தை பத்திரமா வை. சார் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்ப நான் புறப்படுறேன். இருங்க சார், இப்ப வந்துடுறேன்.